தேவலோகத்துல இருந்து வரேன். என் பேர் நாரத மகரிஷி. என் பேர் வீரத்தேவன். எங்க அப்பா பேர் நம்பித்தரவன். இந்த வேட்டுவ தலைவன் நம்பி மகனாடா நீ. எனக்கு எந்த பிரச்சனை? நல்ல மனிதனுக்கு ஏன் இப்படி ஆயிட்ட? என்ன பிரச்சனை? சாமியார் ஆயிட்டேன். சாமியார ஏன்? பெண்ணாசையை வெறுத்து விட்டேன். ஆமா, சங்கம் பூரா என் பேரு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இல்ல உயர்வா இந்த அளவுக்கு போல இருந்தாலும் வேண்டாம். இப்ப பெண்ணாசையை வெறுத்துட்டேன். சாமியாரா போயிட்டேன். சாமியாரா கிளம்பி 16 வயசுல ஒரு இளம் பெண்ணு வரதாமே லட்சணம் வித்தியா தெரிஞ்சு வச்சுவாரு. லட்சணம் இப்பவே அது என்ன ஒண்ணா அந்த புத்தி போக மாட்டேன். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர சாமியார் எல்லாம் அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் சாமியார். இப்ப சாமியார் கூட கோடி கோடியா சொத்து வச்சிருக்கேன். சொல்றதுக்கு இல்ல. பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அருது அருகுனார் தாய்மானவ சுவாமி. தாய்மானவர் ஒரு சாமியார், பட்டினத்து செட்டியார் ஒரு சாமியார், 9 கோடி சொத்தை தெருவுல போட்டவர். இப்படி உலகத்துல எத்தனையோ சாமியார்கள் இருந்தும் இன்னைக்கு இருக்கிற சாமியாருக்கு கோடி கோடியா ஒதுக்கிட்டாங்களே. காரணம் என்ன? அதுக்கெல்லாம் பொய், பிராடு, பித்தலாட்டம், துரோகம்.